பொதுவாக இப்போ தமிழ் படங்கள்ல இன்னும் சோஷியல் மீடியாவில் ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபித்னா கலாச்சாரம் ஒன்று பரவிட்டு இருக்குங்க. இந்த ஆல்ஃபா மேல் தான் உண்மையான ஆம்பளை. மற்றபடி இந்த பீட்டா மேல் சொல்லுவாங்க, அவங்களாம் கோழைகள் போல காட்டக்கூடிய ஒரு சித்தாந்தம் பரவிட்டு வருது. இதுக்கேற்ற மாதிரி வீடியோஸு, இதுக்கேற்ற மாதிரி படங்களும் இந்த ஃபித்னாவை பரப்புறதுக்கு பல கோடி கோடியாக நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. குறிப்பாக தமிழ் படங்களில் சொல்லணும் என்றால் கார்த்தி நடித்த பருத்தி வீரன் படம், இதெல்லாம் பில்லா படம், மங்காத்தா படம், விக்ரம் நடித்த ஜெமினி போன்ற படங்கள், மாரி அதாவது தனுஷ் நடித்த படம், இதெல்லாம் இந்த ஆல்ஃபா மேலே போர்ட்ரே பண்ணக்கூட படங்கள். ஆங்கில படங்களில் பார்த்தீங்கன்னா உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டு, அமெரிக்கன் சைக்கோ போன்ற படம், ஃபைட் கிளப்பு, 365 டேஸ் படம், இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்லாம் நிறையா விட்றாங்க. இதில் இந்த கதைகள் எல்லாமே பணம், லஸ்ட்டு, பவரு, பெண்களை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு செல்ஃபிஷ் மேஸ்குலினிட்டி, இதெல்லாம் சக்ஸஸ் போல காட்டுவாங்க. தமிழ் சினிமாவில் நுழைஞ்சிடுச்சு இளைஞர்களை வழிகெடுக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த ஆல்ஃபா மேல் என்ற வார்த்தை ஒரு பெரிய கலாச்சாரமாக மாறிடுச்சுங்க. குறிப்பாக சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, திரைப்படங்கள், வெப் சீரிஸு, மோட்டிவேஷனல் வீடியோக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்மையை ஒரு புதிய மதம் போல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை கட்டுப்படுத்து, யாருக்கும் தலை குனியாத, கோபம்தான் ஆண்மைக்கு அழகு, பணம் இருந்தால் நீ உயர்ந்தவன், இல்லைன்னா தாழ்ந்தவன், பல பெண்கள் உன்னை சுற்றி இருந்தால் தான் நீ வெற்றியாளன், உணர்ச்சிகள்லாம் நீ வெளிக்காட்டாத, நீ கருணை காட்டுறது உன்னுடைய பலவீனம், அதிகாரம் செய்கிறது, ஆதிக்கம் செய்கிறது, டாமினன்ஸ் தான் வாழ்க்கை என்று இந்த சிந்தனைக்கு ஆல்ஃபா மேல்னு பெயர் வச்சுக்கிறாங்க. ஸோ ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான ஆண்மை இதற்கு முற்றிலும் எதிரானதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா படைச்சவனுக்கு தான் தெரியும் ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஸோ ஆல்ஃபா மேலுடைய அடிப்படை சிந்தனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தனை பெரும்பாலும் டார்வினுடைய சர்வைவல் மென்டாலிட்டி அடிப்படையில் ஈகோ வர்ஷிப் பண்ணுறது, மெட்டீரியலிசமில் இருக்கிறது, லஸ்ட் கல்ச்சர், நார்சிசமில் இருக்கிறது, பெண்களை ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை, அவங்கள ஒரு சக ஜீவனாக பார்க்காமல், அடுத்தது பவர் அப்சஷன், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை தான் இந்த ஆல்ஃபா மேல். அதாவது நான் தான் முக்கியம் என்ற இப்ளீஸுடைய மனநிலையை வளர்க்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் இது. இப்ளீஸ் என்ன சொன்னா, நான் அவனை விட சிறந்தவன் என்று சொன்னான் சூரத்துல ஆராஃபுடைய 12வது ஆயத்தில். இன்றைக்கு ஆல்ஃபா மேல் கலாச்சாரமும் அதே தான். நான் தான் சுப்பீரியர். பலவீனமான மக்கள் அவங்கள இகழ்ச்சிக்கு உரியவங்க. இந்த அகந்தை மனநிலையை தான் குரான் வருகிறது இல்லைங்களா? குரான் அகந்தையான டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி, பூமியில் அகந்தையை நடக்காதே என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் இஸ்ரால 37வது ஆயத்தில். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பெருமை பேசுவதை தற்பெருமை கொண்டவரை நேசிப்பதில்லைன்னு சொல்றான் சூரத்துல் அன்ஆம்ல 18வது ஆயத்தில். இன்றைய பலர் ஆல்ஃபா இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறிட்டாங்க. அதாவது எக்ஸ்பென்சிவான காரில் சிகரெட் குடிக்கிறது, பாடி ஃப்ளெக்ஸ் பண்ணுறது, லக்ஸரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது, டாமினேஷன் ஸ்பீச் செய்கிறது, இதே ஆண்மையாக காட்டுறாங்க. இதெல்லாம் ஆண்மை கிடையாது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நபிஸ்ஸலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தாங்க, ஆனால் எளிமையாக இருந்தாங்க. இவங்க சொன்னது இந்த கண்ட கலாச்சாரம்லாம் அவங்க எதுவும் வெளிப்படலை, தைரியமாக இருந்தாங்க. தரையில தான் அமர்ந்து உணவாங்க. அரபு தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாங்க, தரையில் அமர்ந்து உணவாங்க. வீட்டு வேலைகளில் பெண்களுக்கு உதவுவாங்க, மனைவிமார்களுக்கு உதவுவாங்க, ஏழைகளோடு கலந்து இருந்தாங்க. இதுதான் ப்ராஃபட்டிக் மேஸ்குலினிட்டி, அதாவது நபிமார்களுக்கு ஆண்மை. பெண்களை டாமினேட் பண்ண அப்படின்னு சொல்றதுலாம் ஜாலியா காலத்தில் இதுவே பல ஆங்கில திரைப்படங்கள் காட்டக்கூடிய கேவலமான விஷயங்கள். அதாவது பெண்களை மேனிபுலேஷன் செய்கிறது, ஆண்கள் கூடுதலாக காட்டுவாங்க, நல்லா பிளேயர் லைஃப் ஸ்டைலை குளோரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் போல காட்டப்படுது இல்லைங்களா? சில திரைப்படங்களில், தமிழ் திரைப்படங்களில் கூட டாக்ஸிக் பொசசிவ்னஸ்ஸு, ஸ்டாக்கிங்கு, வயலண்ட்டான மேஸ்குலினிட்டி காட்டுவாங்க. குடிக்கிறது, அக்ரஷனோடு சுற்றுறது, நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்ற கல்ச்சரு, இதெல்லாம் ஹீரோயிசமாக காட்டப்படுது. உதாரணமாக சில மாடர்ன் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமில் கூட ஹீரோயினை தொடர்ந்து தொந்தரவு செய்வது தான் காதல் என்பது போலலாம் காட்டுறாங்க. கோபம் இதுதான் ஒரு மேஸ்குலினிட்டி, ஆண்மைக்கு கோபம் இல்லைன்னா அவ்வளோதான்ற மாதிரி காட்டுறாங்க. வயலன்ஸ் காட்டுறது தான் மரியாதைக்குரியது, ரெஸ்பெக்ட்னு காட்டுறாங்க. பெண்களை கண்ட்ரோல் செய்கிறது தான் ஸ்ட்ரென்த் என்பது போல காட்டுறாங்க. இதெல்லாம் சமூகத்தில் பல இளைஞர்களை இன்னைக்கு பாதிச்சிருக்குங்க. ஸோ நபிஸ்லாஸ்லாம் எப்படி இருந்தாங்க? நபிஸ்லாஸ்லாம் பெண்களை அவமதிக்கல, மனைவியிடம் சிரித்து பேசினாங்க, குழந்தைகளை முத்தமிட்டார்கள், அழுதார்கள், கருணை காட்டினாங்க, பெண்களுடைய ஆலோசனையை ஏற்றாங்க. ஹுதைபியா நாளில் உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய ஆலோசனையை ஏற்றாங்க. இதெல்லாம் என்ன காட்டுது? இதுதான் உண்மையான ஆண்மை. இந்த அக்ரஷன் காட்டுறதோ, அரகன்ஸ் அகந்தை காட்டுறதோ கிடையாது. கருணை இருக்கணும், ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்கணும். எமோஷனை நீ காட்டாத வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுன்னாக்கு எதிரானது. இன்றைய ஆல்ஃபா கல்ச்சர் என்னன்னா, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது.
அது ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறது வீக்னஸ், பலவீனத்துடைய அடையாளம் என்றெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் இறந்ததுக்கு அழுதாங்க, துவா செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட. தொழுகையில் அழுதுருக்குறாங்க, சஹாபாக்களுக்கு உதவி கேட்டு, உம்மத்துக்கு உதவி கேட்டு. இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அவங்களுடைய இதயத்தில் வச்சிருக்கக்கூடிய கருணை. ஸோ இன்னும் எமோஷனல் கண்ட்ரோலை கற்றுக் கொடுக்குது இஸ்லாம். பல பெண்கள் தான் வெற்றி என்ற விஷ கலாச்சாரத்தை அதற்கு எதிரானது இஸ்லாம். இன்றைக்கு ஹூக்கப் கல்ச்சர், பாடி கவுண்ட் கல்ச்சர் பார்க்கலாம், போர்னோகிராஃபி, தலைவிரிச்சி ஆறுது, லஸ்ட் டிரைவன் கல்ச்சர் பார்க்கலாம். இதெல்லாம் மாஸ்குலினிட்டி போல காட்டுறாங்க. இதை நம்பி நிறைய இளைஞர்கள் ஏமாறுறாங்க. விபச்சாரத்துக்கு அருகில் கூட செல்லாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரத்துல் இஸ்ரால. இன்னைக்கு சினிமா, சோஷியல் மீடியா எதை எடுத்தாலும் சரி, ஆசைகளை தான் மானிட்டைஸ் பண்ணுது. லஸ்டாக வாழ்வது, இச்சையோடு வாழ்வதை நார்மலைஸ் பண்ணுது. இதன் விளைவுகள் என்ன? உடைந்த குடும்பங்கள் உருவாகுது, டிப்ரெஷன் உருவாகுது, அடிக்ஷன் உருவாகுது, தனிமையை உணர்றான், வெறுமையை உணர்றான். ஒரு மனிதன் பணத்தையும் ஸ்டேட்டஸையும் வணங்கக்கூடியவனாக ஆகிட்டான். பல ஆல்ஃபா இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க செய்கிறாங்களே, இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கெல்லாம் பாருங்கள், புகாட்டி வண்டி வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ரோலெக்ஸ் வாட்ச் வச்சுருப்பாங்க, பிராண்டு தான் அணிவாங்க, ஜிம்பாடி வச்சுருப்பாங்க, சிக்ஸ் பேக் வச்சுருப்பாங்க, எக்ஸ்பென்சிவான லைஃப் ஸ்டைல் இருக்கும். இவைகள்லாம் வாழ்க்கையோட இலக்காக காட்டுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எதுவுமே வச்சிடலாங்க. ஆனால் உண்மையான செல்வம் என்பது தன்னிறைவோடு வாழ்வதுதான் என்று சொன்னாங்க. உள்ளத்துடைய திருப்தி தான் உண்மையான செல்வம் சொன்னாங்க. ஸோ புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இன்று பல வெல்த்தியான செலிபிரிட்டிஸ் பாருங்கள், டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, ட்ரக்ஸில் இருக்கிறாங்க, சூசைடில் இருக்கிறாங்க. முதல்ல திருமணமாகி உடனே விவாகரத்தாவது இந்த செலிபிரிட்டிஸோட வாழ்க்கையில் தான். சினிமா நடிகர்கள் இது போன்ற தான் புரோக்கன் மேரேஜஸ் இருக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குது? உடல் வளர்ந்துச்சு, ஆனால் ஆன்மா வந்து வளரலையே. அதுதான் பெரிய விஷயம். உடல் நல்லா கட்டுக்கட்டாக வளர்ந்துருக்கு, ஆன்மா வந்து கட்டு போகிற நிலைமையில தான் இருக்குது. ஸோ வந்து சமூக விளைவுகள் வந்து இந்த ஆல்ஃபா மேல் கலாச்சாரம் இப்போது நிறையவே பெண்களை பொருளாக்குவது, குடும்பங்களை உடைக்குது, நார்சிசத்தை வளர்க்குது, ஒரு ஆங்கர் கல்ச்சரை உருவாக்குது, எதுக்கெத்தாலும் கோவப்படுறதுன்ற மாதிரி. பார்ன் அடிக்ஷன் அதிகரிக்குது, மேரேஜ் ஸ்டெபிலிட்டியை குலைக்குது. இது ஒரு புதிய நவீன ஜாஹிலியா என்று சொல்லலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான ஆண்மை வந்து குரான் சொன்னாலும் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? பள்ளிக்கு போய் தொழுவது ஆண்மை. ஆண்மையோட அடையாளம் வந்து அல்லாவுக்கு பணிபவன் தான் ஒரு சிறந்த ஆண், குடும்ப பொறுப்பு உள்ளவன் தான் ஒரு சிறந்த ஆண், கோபத்தை கட்டுப்படுத்துறவன், பெண்களை மதிப்பவன், பார்வையை தாழ்த்துபவன் தான் சிறந்த ஆண்மை உடையவன், உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தியவன் தான் சிறந்த ஆண், நீதியோடு நடக்கணும், தக்குவாவோடு இருப்பவன் தான் ஒரு சிறந்த ஆண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் தன் குடும்பத்தாரிடம் சிறந்தவர்ன்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதுவே இஸ்லாமிய மேஸ்குலினிட்டிங்க. ஸோ இன்றைய உலகம் டாமினன்ட் மேல்னு ஒரு விஷயத்தை உருவாக்க விரும்புது. ஆனால் இஸ்லாம் வந்து அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆணை, ஒரு ஆண்மைத்தனத்தை உருவாக்குது. உன்னை பார்த்தா எல்லாம் பயப்படணும், அப்படி இருக்கணும், அதுதான் ஆண்மை சொல்லி இந்த உலகம் சொல்லுது. ஆனால் குரான் என்ன சொல்லுது? நீ நல்ல மனுஷனா வாழுப்பா, சாலிகான மனுஷனா வாழுப்பா, உன்னை பார்த்து எல்லாரும் ரோல் மாடலாக எடுக்கணும்னு சொல்லி சொல்லுது. இந்த நவீன உலகம் என்ன சொல்லுது? மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணு, அதுதான் ஆண்மை சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? உன்னை கண்ட்ரோல் பண்ணு, உன்னுடைய டிசைர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது சொல்லுது. உன்னுடைய ஈகோவை நீ பெரிய விஷயமா பாரு, அதை வணங்குன்னு சொல்லி நவீன உலகம் சொல்லுது. ஆனால் இஸ்லாம் வந்து அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லுது. அதனால் இந்த ஆல்ஃபா மேல் ஐடியாலஜி வந்து பல பகுதிகள் வந்து இப்லீஸுடைய இந்த அகந்தை, ஜாஹிலியாவோட வழிகட்ட கலாச்சாரம், நவீன பொருள் முதல்வாதம், அதாவது மெட்டீரியலிசம் கல்ச்சரு, லஸ்ட் கல்ச்சரு, இவற்றுடைய புதிய வடிவம் தாங்க இது, வேற ஒன்றும் கிடையாது. உண்மையான வெற்றி என்பது அல்லாஹ்வுடன் மதிப்புள்ள ஒரு மனிதனாக, ஆணாக மாறுவதுதான்.